தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமாக உருவாகும் ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த வருட பொங்கலுக்கு திரைக்கு வர இருக்கு. அதாவது ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. இதனால ரசிகர்கள் அடுத்த வருஷம் தளபதி பொங்கலை கொண்டாட ஆர்வத்துடனுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் பொங்கலுக்கு நாங்களும் வருவோம் அப்படின்னு பராசக்தியுமே களமிறங்கினாங்க. விஜய் சாருடைய இந்த படம் மோதுவதற்கான காரணம் அனைவருமே அறிந்ததுதான். படத்தை வெளியிடுவது ரெட் ஜெயின்ஸ் அப்படின்றதுனால நிச்சயம் ஜனநாயகன் படத்திற்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுப்பாங்க. அதே போல அதிக தியேட்டர்கள் கிடைக்காது, வசூல்ல பின்னடைவு ஏற்படவுமே வாய்ப்பு இருக்கு. இதன் மூலம் விஜய் சாரை தோற்கடிக்க பிளான் செய்வதாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது புதிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராசக்தி ஜனவரி 14th பொங்கல் தினத்தன்று தான் வெளியாக இருக்குதா. விடுமுறை நாள் அப்படின்றதுனால இதனை வைத்து கலெக்ஷனை பார்த்து விட பிளானுமே போட்டிருக்காங்களா. அப்படின்னா ஜனநாயகன் சோலோவாக வெளியாகி அந்த 4 நாட்கள்ல வசூல்ல நல்ல லாபம் பார்க்குமா. இதன் மூலம் ஜனநாயகன் திரைப்படத்திற்காக பராசக்தி பின்வாங்கியதாக சொல்லப்படுது. சோ அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுடைய குட் திரைப்படத்துல துப்பாக்கியை புடிங்க சிவா அப்படின்னு துப்பாக்கியை கொடுத்ததே தளபதி விஜய் அவர்கள் தான். அப்படி இருக்கிற விஜய் சார் கூட நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒருபோதுமே போட்டி போட மாட்டார் அப்படின்னு ரசிகர்களுமே சொன்னாங்க. இதனை மனதில் வைத்துக் கொண்டு சிவகார்த்திகேயன் அவர்களுமே இந்த முடிவு எடுத்திருக்காரா. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.